உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஒரு ஆத்மாவை அந்த ஆத்மாவின் ஆசீர்வாதத்துக்கு தான் என்ன தேவன் அனுப்பிச்சிருக்காரு ஒழிய அந்த ஆத்மாவை ஏன் ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்பது மட்டமான மகா மோசமான ஒரு மனநிலை. ஒரு ஆத்மா பார்த்தவொடனே இவனை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்க கூடாதுங்க. இவனுக்கு நம்ம எப்படி யூஸ் ஆகலாம்னு யோசிக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். That is the right quality. ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் நல்ல குமாரன், மூத்த குமாரன். இன்னொருத்தன் கெட்ட குமாரன். கெட்டாலும் அவன் அவ்வளவுதான் மேட்ரு. கையை தட்டுங்க. கெட்ட கெட்டன்னு நீங்க முடிக்கணும். கெட்ட ஆமா, மூத்த அவன். 2 குமாரன் தான். கையை தட்டு. நீங்க யாராலும் திருப்போம், நீங்க குமாரன். பைபிள் அவனை கெட்ட அயோக்கியன்னு சொல்ல, கெட்ட குமாரன். இவர் யாருங்க? பிதாட்ட போய் கேட்கிறான், இவர் யாரு? மூத்த பையன். இவன் மூத்த குமாரன், அதாவது நல்ல குமாரன். இவன் கெட்ட அனகுமாரன் என்று. சீர்கட்ட பிள்ளைகளே ஏசாயா சொல்றாரு, எரேமியா சொல்றாரு. எப்படியா சீர்கட்ட? கையை தட்டி. அங்கனுக்குள்ளே ஒரு கையை தட்டிடணும். பரவாயில்ல, எதுக்குடா சிரிக்கிற? இல்ல பிள்ளைன்ட்டீங்களே. கோபத்துல தான் உண்மை வெளியே வருது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் பிள்ளைகளைத்தான் ஆசீர்வதிக்கிறார், சிறந்தவர்களை அல்ல. முதலாவது தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். ஆதியாகமம் 24 என்று நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 24:34. அப்பொழுது அவன் 33 பொண்ணு பார்க்க போகிற எலியேசர் எய்தாப்புல உட்கார்ந்து இருக்கிற ஆள்கிட்ட பேசுறான். உத்தமமான ஊழியக்காரன். வாசிப்போமா? பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. பாருங்க, எலியேசருக்கு முன்னாடி சாப்பாடு வைக்கிறாங்க. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். பார்த்தீங்களா? ஆமா, நம்மளும் நிறைய பேரை பார்க்குறோம். போய் மேட்ரை முடிச்சுட்டு வாடனா சோற போடுங்க. இல்லை, அது எதையோ சொல்லி விட்டுருக்காரு, அது அப்புறம் பார்ப்போம். நிறைய பேர் போய் ஊழியம் பண்ணிட்டு வாடனா கடன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. சொந்த கடனுக்கு ஊழியத்துக்கு வருகிற ஆத்துமாக்களை எல்லாம் தன் சொந்த பிழைப்புக்காகவே பயன்படுத்துகிறவர்கள் உண்மையற்ற ஊழியர்கள். அவங்க குடும்பத்தில் அவன் ஃபாரின்ல இருக்கிறான், அது மூலமா நம்ம பிள்ளை எப்படி ஃபாரின் இதே பொழப்புல ஓடிக்கிட்டு இருப்பதல்ல. ஒரு ஆத்மாவை அந்த ஆத்மாவின் ஆசீர்வாதத்துக்கு தான் என்ன தேவன் அனுப்பிச்சிருக்காரு ஒழிய அந்த ஆத்மாவை ஏன் ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்பது மட்டமான மகா மோசமான ஒரு மனநிலை. அவர்கள் ஊழியம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் இருக்கிற வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, அதனால நான் சொல்லலை. ஒரு ஆத்மா பார்த்தவொடனே இவனை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்க கூடாதுங்க. இவனுக்கு நம்ம எப்படி யூஸ் ஆகலாம்னு யோசிக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். That is the right quality. எவனை பார்த்தாலும் அவனை நம்ம சுற்றி வளைச்சு போட்டு மடக்கி என்கிற மட்டமான மனநிலை. we are not வந்து என்ன ரிச் சீக்கிங் ரிச் பீப்புள். அதாவது என்ன சொல்ல வந்து கிங்ஸ் சீக்கர்ஸ் பட் கிங் மேக்கர்ஸ். we are not king seekers but king makers. ஆமென், ஆமென். எவன்டா பணக்காரன்? எவன்டா வந்து எவனை அமைக்கலாம்? எவனா பணக்காரன் ஆக்கலாம்? because we have the anointing. என் அன்புக்குரியவர்களே, இங்கே ஒருவன் இருக்கிறான், அனுப்பப்பட்ட வேலையை சொல்லாம முடிக்காம நான் சாப்பிட மாட்டேன் சார். நான் அவன் தளபதி, அவன் தளபதி. ஆமென். எம்சி சொல்லுவார், என்ன பார்த்து ஒரு பாஸ்டர், இளைய தளபதி வந்துட்டார். ஆமாம், அவர் சர்ச், எங்கள் சர்ச் பாஸ்டர், அவர் எங்கள் சர்ச்சு பாஸ்டர். அவர் என்னை எப்படி கூப்பிடணும்? இளைய தளபதி வந்திருக்கிறான். அவர் கிறிஸ்துவுக்குள் மறிச்சிட்டாரு. ஆனால் இளைய தளபதி என்ன சொல்லுவாருன்னா, அவன் தான் தளபதிங்க. வேலையை அனுப்புனா வேலையை முடி. ஆமாம், நீ மீல்ஸை முடிக்கலாம். மீல்ஸை முடிக்கிறதுல நோக்கமாக இருக்கக்கூடாது. என் பாருங்க, ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன் அவன் சொல்கிறான், சாப்பிட மாட்டேன் சார்.
ஆமாம், அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற வரைக்கும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அந்த அங்கே ஐயாவுக்கு பொண்ணு பார்க்க, சின்னையாவுக்கு பொண்ணு பார்க்குற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்ட்டான் அவன். அதாவது ஆடு மேய்ச்சமாச்சும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தோம், அந்த கதையை ஒத்து வராது. அப்படியே நம்ம இப்போ தட்டு நேரம் மட்டும் அவன் தட்டு கிடையவே கிடையாது. நோ நோ நோ, ஐ டிஸ்அக்ரி வித் இட். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே